எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது. ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட்டு, லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட், 20க்கு 60ங்க. நம்ம பார்க்குறது ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் மண் ரோடு தாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு தான், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதே போல் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே கிடையாது. ஸோ அவங்க வந்து தனியாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. லைனில் சைடில் ஒரு ட்ரைனேஜுக்காக ஒரு சின்னதாக ஒரு காவா மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. மட் ரோடு இருந்தாலும் ஒரு 20 ஃபீட் ரோடு இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா ஹைட்டே தாங்க வச்சுருக்காங்க. இது ப்ராப்பர்ட்டி ஹைட்டு மண் ரோட்டில் இருந்து ஒரு 2 ஃபீட்டு ஹைட் ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி மேலே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கார் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு கார் ஏறுங்க. நம்ம வேணா இன்னும் கொஞ்சம் ஸ்லோப் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து அரௌண்டு ஒரு 14 to 15 ஃபீட் அரௌண்டு வருதுங்க லென்த்து. ஸோ ஒரு இனோவா பார்க் பண்ணலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இது கார் பார்க்கிங். இது வந்து போருங்க, அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 340 ஃபீட்டோ சம்திங் போட்டிருக்காங்க போரு. ஸோ தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க. அதனால் நாங்கள் அவங்க சம்பே கட்டலை, ஏன்னா இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. கார் பார்க்கிங்லேருந்து அப்படியே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் டைப் கொடுத்துருக்காங்க, எல்லாமே காங்கிரீட் தான் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு அண்டர் ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெருசாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம். டோட்டலாக அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு 3 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. 2 வந்து பாத்ரூம், அது வந்து 2 ரெஸ்ட் ரூம் வந்து 2 பெட்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லையும் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. காமனாக வெளியில் கொடுத்துருக்காங்க. சரி, வெளியில் கொடுத்துருக்காங்க போது உங்களுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஹாலில் படுறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நைட்டில் கேட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டு, அதனால நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. இது மாடிக்கு உண்டான வழிங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க விண்டோவுக்கு. ஸோ நம்ம இந்த பக்கம் வாக் பண்ணும்போது கார் பார்க் பண்ணிட்டு வாக் பண்ணும்போது இந்த பக்கம் டோர் ஓப்பன் டோராக இருந்தால் உங்களுக்கு மேலே இடிக்கும். அதனால் வந்து அவங்க ஸ்லைட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸு மேலே போகணும் லிவிங் ரூம் போகிறதுக்கு. இது மெயின் டோரோட டிசைனுங்க. மெயின் டோர் அண்ட் அருவாரோட டிசைன் எல்லாமே வேங்க வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளேருந்து பார்த்துடலாம். டோரோட வித்து பாருங்க, அரௌண்டு ஒரு 1 inch 1.5 inch கொடுத்துருக்காங்க. ஹால் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. அது டிவி யூனிட்டுக்கு உண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக. அண்ட் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் ஃபஸ்ட்டு தெரியுதுங்களா, அது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம்ங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்டில் தெரியுதுங்களா, அது வந்து ஒரு பூஜ் ரூம், அது வந்து உங்களுக்கு கிச்சன். இப்போ இந்த கார்னர் சைடில் தான் உங்களுக்கு காமிக்கும் ஹால்லே. இந்த வியூ பாருங்கள்.
இது பூஜை ரூமுங்க. பூஜை ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வேணால் ஒரு ப்ளைவுட் வாங்கி டோர் மாதிரி போட்டுக்கலாம், பிவிசி டோர் மாதிரி, இல்லைனா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்டுருக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் பாருங்கள், நல்லா ஒரு அகலமான கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். கிச்சனுக்கு 2 சைடுமே உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம எக்ஸாஸ்டர் ஃபேன் வைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்டர் ஃபேன் வைக்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு மாடலர் கிச்சனாக கன்வெர்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்ஸ் இருக்குன்னா ஒரு சைடில் கார்னரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் ஒரு கார்னரில் உங்களுக்கு ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் மேலே ஒரு ஆஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் ரோடுங்க. ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. ஈஸ்ட்டில் ஒரு ரோடு இருக்குன்னா வெஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு ரோடு இருக்குதுங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. வாலில் டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெஸ்ட் ரூமுங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான ரெஸ்ட் ரூம் கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம்ங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஓடிஎஸ் வந்து இதில் வந்துருக்குதுங்க. மேலே கிரில் போட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. சேஃப்டி பிரச்சனை இல்லைங்க. பேக் சைடில் ஸ்ட்ரீட் சொன்னோம் இல்லைங்களா, இந்த டோர் தரீங்கன்னா பேக் சைடில் ஸ்ட்ரீட்டுங்க. பேக் சைடில் ஸ்ட்ரீட்டுக்கும் உங்களுக்கு ஒரு டோர் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம பேக் சைடே வந்துக்கலாம் வீட்டுக்கு. அப்படி பேக் சைடில் வரும்போது எங்கே வெளியில் போயிட்டு வரோம், குளிச்சுட்டு உள்ள வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வாஷிங் மிஷினுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா எதுக்கெல்லாம் மாற்றிக்கலாம். ப்ளஸ் செப்பல் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பேக் சைட்லேருந்து வரும்போது இது ஆக்சுவலாக இந்த டோர் ஓப்பன் பண்ணால் பேக்கில் ஸ்ட்ரீட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கிரில் போட்டு உங்களுக்கு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. அப்படியே வந்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம்ங்க. ஸோ இதுலேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் ஷவர், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோர்லாம் பார்த்தா ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. 60 கால்லாம் பார்த்தீங்கன்னா வேங்கோட்டில் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தா எல்லாமே டோர் வந்து உங்களுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம்ல இருந்து வால் டெக்ஸ்சர் பெயிண்ட் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்குது சேல் பண்ணி தரணும், அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணணும்னா மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். So thank you.